மண்டலத்தில் உள்ள அனைத்து கோள்களும் வெவ்வேறு தூரம் மற்றும் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகின்றன. சில நேரங்களில் அவற்றின் பாதைகள் குறுக்கிடுவதைப் போல தோன்றும். ஆனால் கோள்களின் சீரமைப்பு அல்லது அணிவகுப்பானது விண்வெளியில் ஒரு சரியான நேர்கோடு அல்ல என்பதால் இது ஒரு தற்காலிக சீரமைப்பாக மட்டுமே உள்ளது. இருந்தாலும் சூரிய மண்டலத்தின் கோள்கள் அனைத்தும் ஒரே தளத்தில் சூரியனை சரியாக சுற்றி வராததால் இரண்டுக்கும் மேற்பட்ட கோள்கள் ஒரே நேரத்தில் இணைவது ஒப்பீட்டளவில் அரிதானது. அந்த வகையில் வரும் ஜனவரி 22 முதல் மாதத்தின் இறுதி வாரம் வரையிலும் 6 கோள்களின் அணிவகுப்பு என்ற அரிய நிகழ்வு அரங்கேற உள்ளது. குறிப்பாக வரும் 25 6 கோள்களின் அணிவகுப்பு உலகெங்கும் உள்ள பெரும்பாலான இடங்களில் நன்கு தெரியும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் மாலையில் சூரியன் மறைவுக்கு பிறகு செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன், வெள்ளி, சனி ஆகிய 6 கோள்கள் வானில் இணைய உள்ளன. இதில் செவ்வாய், வியாழன், வீனஸ், சனி ஆகிய 4 கோள்களை வெறும் கண்களாலேயே காண முடியும். நெப்டியூன், யுரேனஸை தொலைநோக்கி அல்லது சக்தி வாய்ந்த பைனாகுலர் மூலமாகவே காண முடியும். இந்த அரிய வான் நிகழ்வையொட்டி சென்னையில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறிவியல் மையங்களில் பொதுமக்களுக்காக இரவு வானோக்கும் சிறப்பு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 22 முதல் 25 வரை இந்த நிகழ்வு நடைபெறுவதால் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள், மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த கோள்களின் அணிவகுப்பு காரணமாக சுனாமி, பூகம்பம், உலகளாவிய பேரழிவுகள் ஏற்படும் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதுகுறித்து கோவை கொடிசியா சாலையில் உள்ள மண்டல அறிவியல் மையம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது கோள்களின் அணிவகுப்பு காரணமாக சுனாமி, பூகம்பம், உலகளாவிய பேரழிவுகள் ஏற்படுவதற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை என்றும் இந்த கோள்களில் அணிவகுப்பானது அனைவரும் கண்டு மகிழக்கூடிய வானியல் காட்சிதானே தவிர மனித வாழ்க்கையை பாதிக்கும் நிகழ்வு இல்லை என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது.